உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இப்போதைக்கு இதை விட்டா எனக்கு வர வழி இல்லை. இது வரைக்கும் நீங்க செஞ்ச உதவியோட சேர்த்து இதுவும் நீங்க கொடுக்கறதாவே எடுத்துக்கிறேன். நீங்க யாரு என்னன்னு தெரியாது, உங்களை முன்ன பின்ன பார்த்தது கூட கிடையாது. ஆனா உங்க நிலைமைய பயன்படுத்தி உங்க மனைவிங்கிற பேர்ல உங்க அம்மாவையும் உங்க வீட்டு ஆட்களையும் ஏமாத்தினது மிகப்பெரிய தப்புதான். ஆனா நான் இதை எந்த உள்நோக்கத்தோடையும் செய்யல. என் சூழ்நிலையில வேற வழி இல்லாம இப்படி பண்ணிட்டேன். தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. தெரியாம நீங்க செஞ்ச அத்தனை உதவிகளுக்குமே ரொம்ப நன்றி சார். சீக்கிரமே உங்க காதல் மனைவி ஜனனி திரும்ப வந்து உங்களுக்கு நினைவு திரும்பி நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்கணும்னு நான் அந்த ஆண்டவனை வேண்டிக்கிறேன். திரும்ப நான் உங்க வாழ்க்கையில வரமாட்டேன் சார். அம்மா, நான் என்னதான் உங்களுக்கு மன்னிப்பு கேட்டாலும் நான் உங்களுக்கு பண்ண நம்பிக்கை துரோகத்துக்கு மன்னிப்பே கிடையாது. என் மேல இருந்த பாசத்திலையும் நம்பிக்கையிலையும் உங்க சொந்த குடும்பத்தை எதிர்த்து எனக்கு சப்போர்ட் பண்ணீங்க. நீங்க பெத்த தாயை விட நல்லா பாத்துக்கிட்டீங்க. உங்களை நம்ப வச்சுட்டு ஏமாத்திட்டு போறேங்கிற இந்த உறுத்தல் எனக்கு வாழ்நாள் முழுக்க இருந்துகிட்டே இருக்கும். இந்த அன்பும் பாசமும் உங்க மருமக ஜனனிக்கு கிடைக்க வேண்டியது சீக்கிரம் அவங்க திரும்பி வரணும்னு நான் வேண்டிக்கிறேன். இனிமே உங்க முகத்தை பாக்குற தைரியம் எனக்கு இல்லம்மா. நினைவு தெரிஞ்சு நான் எங்க அம்மாவை பார்த்தது இல்ல. ஒருவேளை அடுத்த ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நான் உங்களுக்கு மகளா பிறக்கணும்னு வேண்டிக்கிறேம்மா. நான் போறேம்மா, நான் போறேன். சாரிமா, தெரியாம. ஜனனி, நீ என்னம்மா இங்க? அதே. ஆமா, நீ எதுக்கு இப்படி மூச்சரிக்க ஓடி வர? நீ எதுக்கு வந்திருக்கன்னு எனக்கு தெரியுது. என்ன வீட்டுல காணோன்னு தேடினியா? ஆளை காணோன்னதும் உடனே கோயிலுக்கு தான் போயிருப்பேன்னு நினைச்சு வந்துட்ட, சரியா? இன்னைக்கு அமாவாசைமா, அதான் நேரத்திலே கிளம்பி வந்துட்டேன். உன்னையும் கூட்டிட்டு வரலான்னு தான் பார்த்தேன். நீ நல்லா தூங்கிட்டு இருந்த. சரி, நீ சிவாவை பாத்துட்டு இருந்ததுனால ராத்திரி சரியா தூங்கிருக்க மாட்டேன். ரெஸ்ட் எடுக்கட்டும்னு தான் உன்னை எழுப்பாம வந்துட்டேன். சரி, பரவாயில்ல. அதனால என்ன, சரியான நேரத்துக்கு தான் வந்திருக்க. அம்மனுக்கு அபிஷேகம் முடிச்சு இன்னும் தரைய விளக்கல. வா போய் பார்க்கலாம். வாமா. அம்மா வா. காவேரி தான் கூப்பிடுறா. இப்பதான் எந்திரிச்சிருப்பா. ஒரு காஃபி கூட போட்டுக்க மாட்டா. எல்லாத்துக்கும் அம்மா தான். என்னடி? அம்மா, அம்மா. என்னடி ஆச்சு? ஏன் இவ்வளவு பதட்டமா பேசுற? அம்மா, அண்ணன் கண்ணு முழிச்சிருச்சுமா. என்னடி சொல்ற? நிஜமாவா? ஆமாமா. முதல்ல அண்ணன் உன்னதாமா எங்கன்னு கேட்டுச்சு. எங்கம்மா இருக்க? சீக்கிரம் வீட்டுக்கு வா. இதை விட எனக்கு வேற என்னடி வேலை இருக்கு? இதோ இதோ இப்ப வந்துட்டேன். என்னாச்சுமா? ஏன் கண் கலங்குறீங்க? ஜனனி, நான் சொன்னல என் மகன் சீக்கிரமே கண்ணு முழிச்சிருவான்னு. உன் மாங்கல்ய பலம் அவனை திரும்பி கொண்டு வந்துருன்னு சொன்னல. பாத்தியா, நான் சொன்ன மாதிரியே நடந்துருச்சு. அம்மா, நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க சொல்றது எனக்கு புரியல. ஐயோ, என்னடி புரியலங்கற? சிவா கண்ணு முழிச்சிட்டாண்டி. உன் புருஷன் கண்ணு முழிச்சிட்டான். அம்மா, இவங்க யாருமா?
கடவுளே, என்னை எதுக்கு இப்படி ஒரு சூழ்நிலையில கொண்டு வந்து நிறுத்துங்க? இப்ப எப்படி நான் இந்த அம்மா முகத்துல முழிப்பேன்? இப்படிலாம் நடக்கும்னு தெரிஞ்சிருந்தா என் விதி இதுதானு நான் அந்த ஆத்தலையே செத்து போயிருப்பேனே. எதுக்கு இப்படி எனக்கு ஒரு சோதனையை கொடுத்த? அம்மா, உங்ககிட்ட தான்மா கேட்குறேன். யார் இவங்க? டேய் சிவா, என்னடா விளையாடிட்டு இருக்கியா? இவ யாருன்னு உனக்கு தெரியல? அம்மா, தெரியாதனால தானம்மா கேட்குறேன். யாருமா இவங்க? டேய் சிவா, போதும்டா விளையாடாத. பாவண்டா அந்த பொண்ணு. நீ எப்போ கண்ணு முழிப்பன்னு ராத்திரி பகலா தூக்கம் இல்லாம காத்துக்கிட்டு இருந்தா. நீ கண்ணு முழிச்சிட்டேன்னு தெரிஞ்சதும் ஆளா உன்னை பார்க்க ஓடி வந்திருக்கா. உனக்காக இவ்ளோ கஷ்டப்பட்டவள நீ யாருன்னு கேக்குற? அம்மா, இப்ப நீ தாமா விளையாடிட்டு இருக்க. இல்ல, யார் இவங்க? முதல்ல இவங்க எதுக்கு என்ன பார்க்க வரணும்? என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்க? இவதான்டா ஜனனி. நீ ஆசையா காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்ட உன் பொண்டாட்டிடா. உன் ஜனனிடா. அம்மா, அம்மா, நானா லவ்வா கல்யாணம் பண்ணிட்டேனா? அம்மா, என்னம்மா சொல்ற? சிவா, நீ மலேசியாவுக்கு வேலைக்கு போனப்ப லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டடா. உங்க அப்பா உன் லவ்வுக்கு ஒத்துக்கலன்னு நீ நம்ம காஞ்சிபுரம் கோயில வச்சு இவள கல்யாணம் பண்ண. கல்யாணம் முடிஞ்சு வீட்டுக்கு வரும்போதுதான் உங்க 2 பேருக்கும் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. இதெல்லாம் நினைவில்லையாடா உனக்கு? மலேசியால லவ் மேரேஜ். சிவா, சிவா, ஏய் சிவா. சிவாக்கு ஆக்சிடென்ட் ஆனதுல தலையில அடிபட்டிருக்கு. பார்ஷியல் மெமரி லாஸ் ஆயிருக்கு. இப்ப அவருக்கு மலேசியா போனதே ஞாபகம் இல்லை. ஆனா அதுக்கு முன்னாடி நடந்த எல்லாமே ஞாபகம் இருக்கு. டாக்டர், அப்போ இவன் காதலிச்சது கல்யாணம் பண்ணிக்கிட்டது எதுவுமே ஞாபகத்துக்கு வராதா? இவதான் ஜனனி, சிவா மலேசியால கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு. டோன்ட் வரிமா. மா, இவருக்கு எப்போ மலேசியா விஷயங்கள் ஞாபகம் வரும்னு சொல்ல முடியாது. இல்ல வராமையும் போகலாம். எதையும் கரெக்டா சொல்ல முடியாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.